ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்? வெள்ளை பூசணிக்காய் வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, காசி ஹல்வா தான் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது என்னோடய ஓன் ரெசிபி கிடையாது. சமையல் ப்ரோக்ராமில் வெங்கடேஷ் பட் சார் பண்ணதை பார்த்து பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த பூசணிக்காவை எப்படி ப்ரெப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பச்சை கலர் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த சீட் போர்ஷன் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு ஃபைனான கிரேட்டரில் திருவிக்கணும். நான் ஆல்ரெடி திருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியோடு சேர்ந்து கிடைக்கும். பூசணிக்காவை நல்லா திருவி வச்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஒரு டீப்பான பாத்திரத்தில் ஒரு மஸ்லின் கிளாத் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பூசணிக்காவை அதில் கொட்ட போகிறோம். கொட்டிட்டு இந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்க போகிறோம். பூசணிக்காய் ரொம்ப வாட்ரியான வெஜிடபிள். ஸோ ஆல்மோஸ்ட் 75% கிட்ட தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் புழிஞ்சு எடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சாச்சு. ஸோ இப்போது இந்த பூசணிக்காவை வேற ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மொத்த பூசணிக்காவையும் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணி தனியாக பூசணிக்காய் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்துடலாம். பூசணிக்காய் புழிஞ்சக்கப்புறமா ஒரு 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி சர்க்கரை. ஸோ சர்க்கரையும் 75 கிராம்ஸ். ஒரு 70 ml அந்த பூசணிக்காயிலேருந்து வடிகட்டின தண்ணி, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் குங்குமப்பூ, நெய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு இந்த பூசணிக்காயிலேருந்து வடிகட்டின தண்ணியை அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி நல்லா பாய்லிங் பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பூசணிக்காவை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த பூசணிக்காய் இந்த தண்ணியிலே நல்லா வேகணும். இந்த பூசணிக்காய் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணணும். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேவிஷாகவே குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஏன்னா அதோட கலரும் ஃப்ளேவரும் தான் இந்த ஹல்வாக்கு நல்ல ஒரு ஹைலைட்டு.
ஸோ குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யை ஆட் பண்ணிட்டோன்னே பூசணிக்காய் நல்லா வந்து இந்த நெய்யை அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிட்டு இந்த லெமன் வெஜ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ண போகிறோம். இந்த லெமன் ஆட் பண்ணுறதுனால சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது, இல்லாட்டி சர்க்கரை மேலே வந்து பாகு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த லெமன் புளியும் ரொம்ப ஃபியூ ட்ராப்ஸ் தான், இல்லாட்டி ரொம்ப லெமனோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினன்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பச்சை கற்பூரம். ரொம்ப கொஞ்சோண்டா ஒரு பிஞ்ச் தான், அதை ஆட் பண்ண போகிறோம். பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்ல இதை இறக்கிடலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம அப்சார்ப் ஆன நெய்யெல்லாம் திருப்பி வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஹல்வாவை இறக்கிடலாம். நம்மளுக்கு வேணும்னா முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ப்ளெயினாக தான் விட போகிறேன். ஸோ நம்ம காசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.